ஹாய் ஹால் நான் இந்த 2025 குரூப் டி எக்ஸாமில் வந்து அசிஸ்டன்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய பேர் எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. சிலர் தமிழ் எடுத்து எப்படி நீங்கள் ஜாப் வாங்குனீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி தமிழ் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வரப்போகிற 2 எக்ஸாமுக்கு வந்து நம்ம தமிழ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸோடைய தமிழ் சிலபஸ். அது வந்து எப்படி இருந்ததுன்னா, நம்ம பழைய சிலபஸ் தான் 100 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம எழுதுவோம். அதுக்கு வந்து நிறைய படிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் நம்ம எப்படி படிப்போம், 6th to 12th நியூ புக் படிப்போம், 6th to 12th ஓல்டு புக் படிப்போம், அப்புறம் சிறப்பு தமிழ் படிப்போம், பிஒய்க்யூ படிப்போம். ஸோ இதெல்லாம் படிக்கிறது ஒரு சைடு இருந்தாலுமே எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷனுக்கே வந்து ஒரு 10 டேஸ் கிட்ட எடுத்தது. ஸோ நம்ம நிறைய படித்தோம், நம்ம தமிழுக்கே நிறைய டைம் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு ப்ரிலிம்ஸில் இருந்தது. ஸோ எக்ஸாமுமே நடந்த பிறகு எப்படி இருந்ததுன்னா, ஜென்ரல் இங்கிலீஷை விட ஜென்ரல் தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அடுத்தது மெயின்ஸில் வந்து எப்படி மாற்றிட்டாங்கன்னா, இலக்கணம் மட்டும்தான் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ மெயின்ஸ் அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அது ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் இருந்தது. ஓகே, நம்ம இலக்கணம் மட்டும்தானா, கம்மி டைமே போதும், கம்மியாக படித்து நம்ம ரீசனிங் இப்போ தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரீசனிங்க்கும் ஜிஎஸ்க்கும் நம்ம நிறைய டைம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ வந்து தமிழ் ஒரு சேலஞ்சாக எனக்கு தெரியல. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இது ரீசனிங் தான் வந்து ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து சிபிடின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிபிடின்னும் போது நம்மளுக்கு ஷேட் பண்ண டைம் வந்து எடுக்காது. ஸோ கம்மியான டைம் தான் ஆகும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும் ரீசனிங் போட. தனியாக வந்து ஒரு ரஃப் ஷீட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமே கொஞ்ச நாள் கழித்து ஓஎம்ஆர்னு மாற்றிட்டாங்க. ஸோ வந்து மாடல் கொஸ்டின்ஸ் கிடையாது ரீசனிங்க்கு. ப்ளஸ் வந்து ஒர்க் ஷீட்டும் வந்து பின்னாடி கொடுத்தாங்கன்னா திரும்ப திரும்ப போட்டு எழுதி அதுக்கு தான் டைம் எடுக்கும். நான் ரீசனிங்கில் தான் மொத்த கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருந்தேன். ப்ளஸ் ஜிஎஸ் கொடுத்துருந்தேன். இலக்கணம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஈஸி அப்படின்னு தோணாலுமே நம்மளால் பழைய சிலபஸில் படித்த மாதிரி அட் த ஸ்ட்ரெச் படிக்க முடியல. இலக்கணம் வந்து ஒரு 1 hour 1.5 hours மேலே வந்து படிக்கவே முடியல. பழைய சிலபஸ்னால் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக கூட தமிழ் படிப்போம். அது வந்து கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஓரெழுத்து ஒரு மொழி அந்த மீனிங்ஸ் அதுதான் தமிழ் ஓல்டு புக்கில் வந்து நிறைய அறிஞர் பொருள், அப்புறம் இலக்கண குறிப்பு, அதுக்கெலாம் நிறைய டைம் வந்து நான் கொடுத்துருந்தேன். எக்ஸாம் அப்போ என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் போனதுமே நான் ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் எடுத்தேன். ஒரு 10 கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணதுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப டஃப்பாக இருக்குது, நம்ம மைண்டு இது டிஸ்டர்ப் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே ரீசனிங் தான் போனேன். ரீசனிங் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் நான் தமிழ் வந்தேன். ஸோ நாங்கள் அப்பியர் ஆகும்போது ஒரு 15 to 20 கொஸ்டின் ஆவரேஜாக எல்லாருக்குமே வந்து தப்பாச்சு தமிழில். எனக்கு அப்போ எப்படி இருந்ததுன்னா, இதுதான் வந்து ஃபைனல் மார்க். ஒரு கொஸ்டினுமே வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்க போகுதா, இல்லை நம்மளுக்கு எந்த வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ஃபேக்டராக இருந்தது. அதனால் வந்து ரொம்பவுமே நான் அப்போ ஒரு மாதிரி ஹோப்பே இல்லாத மாதிரி தான் அது எனக்கு இருந்துச்சு. ஸோ ஆனால் வெயிட் பண்ணி பார்த்தப்போ என்னோடய ஸ்கோர் என்ன வந்ததுன்னா 153 கொஸ்டின்ஸ் நான் வந்து கரெக்டாக போட்டிருந்தேன். அதனால் வந்து என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சது. நிறைய பேர் வந்து தமிழ் எடுத்திருந்தாலும் 150+ போட்டிருந்தாங்க. ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா 160 எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து கவுண்ட் பார்த்தாச்சுன்னா ரொம்ப கம்மி தான். 150க்கு மேலே போட்டிருக்கவங்க ஜென்ரல் தமிழ் எடுத்து. ஸோ ஒரு கொஸ்டின்ஸுமே அங்கே வந்து டிசைனிங் ஃபேக்டராக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அப்கமிங் எக்ஸாம் பார்த்தாச்சுன்னா, ஸோ குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் தாட் வந்துருச்சு, தமிழ் வந்து கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் நான் இந்த குரூப் 2 அப்பியர் ஆகலை. ஆனால் ஆகணும்னு இருந்தால் நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ணியிருப்பேன்னா, எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்கான ஃபேக்டர் என்னவாக இருந்திருக்குன்னா, மெயின்ஸில் ஜென்ரல் தமிழ் கிடையாது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஜிஎஸும் ரீசனிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாருமே ஈக்குவல் ஆகிட்டாங்க. அதை விட ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் என்ன பார்க்குறேன்னா, யூனிட் 8 ஒன்று இருக்குது. அதிலேருந்து வர திருக்குறள் கொஸ்டின், சங்க இலக்கியம்லாம் வந்து தமிழ் படித்தவங்களும் கொஞ்சம் ஈஸியாக கூட இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகி கண்டிப்பாக நான் இந்த எக்ஸாம் வந்து படிச்சிருப்பேன். அதாவது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் நான் மோட்டிவேட் ஆகி படிச்சிருப்பேன். ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணியிருப்பேன். ஏன்னா ப்ரிலிம்ஸ் பண்ணால் தான் நம்ம மெயின்ஸ் போக முடியும். இன்னொன்று வேக்கன்சியும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரிலிமினரியில் தான் வந்து நம்ம அதிக ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்கணும். ப்ரிலிம்ஸில் தமிழ் சிலபஸில் பார்த்தாச்சுன்னா நம்ம கஷ்டமாக கேட்டதாக ஃபீல் பண்ண ஏரியா வந்து கலைச்சொற்கள் தான் குரூப் 4ல். அதுக்கு வந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறதா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுமுக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறதா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த தமிழ் அறிஞர்களுக்கு கொடுக்குற அதே எஃபர்ட் வந்து கலைச்சொற்கள் கொடுக்குறோமா நம்ம வந்து யோசிக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு கொஸ்டின்ஸ் தான் அதில் இருந்துமே கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, தமிழ் படிக்கிற மாதிரி டெய்லி 1 hour வந்து கலைச்சொற்களுக்காகவும் ஓரெழுத்து மொழிக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னொன்று தமிழ் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கே நிறைய டைம் கொடுக்காம இந்த டைம் வந்து ரீசனிங்கு, ஆப்டிடியூட் அதெல்லாம் வந்து அதிகம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுலேருந்து நம்ம அதிகமாக கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணக்கூடாது, ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கலாம். ஜிஎஸ்க்கு இன்னும் அதிக டைம் கொடுக்கலாம். ஏன்னா தமிழ் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் தெரியாத கொஸ்டின் அங்கே தெரியாததான் இருக்கும். இன்னொன்று யாருக்குமே தெரியாததாக தான் இருக்க போகுது. ஸோ வந்து அந்தளவுக்கு வந்து தமிழ்லே வந்து இல்லாமல் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி படிக்கலாம். ஓகே, ப்ரிலிம்ஸ் வந்து எப்படியாச்சும் கிளியர் பண்ணியாச்சுன்னா மெயின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஹெல்த்தி காம்படிஷனாக தான் இருக்கும். நல்ல மோட்டிவேட்டடாக படிக்கலாம்.
ஸோ சக்ஸஸ்ங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்குது. நம்ம வந்து அந்த விஷயத்துக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அது ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கிறது, ரொம்ப தள்ளி போகிறதும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.